ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவால் தான் ஆட்டி வைக்கப்படுகிறது. அதில் எந்த சந்தேகம் வேணாம். அதில் த லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கலாம். பட் இட்ஸ் இந்த 9 ஆண்டுகளாக, இந்த டிசம்பர் 9 வருஷம் முடியுது ஜெயலலிதா இறந்து. இந்த 9 ஆண்டுகளாக பாஜக தான் அதிமுகவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த 24 எலெக்ஷன் மட்டும் அவங்க வெளியில் போனாங்க. அது அண்ணாமலையோட காரியத்துக்கு கைங்கரியம். 19 எலெக்ஷன் 21 எலெக்ஷன் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இது கிளியராக தெரியுது. இது பிஜேபியோட ஹேண்டு உள்ளே விளையாடிட்டு இருக்குன்றது தெரியுது. அவர் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாற்றுனா, விச் இஸ் ஃபேக்சுவலி எனக்கு புரியல. இது அப்சர்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்ட 135 எம்எல்ஏல 18 பேர் போன பிறகு 122 எம்எல்ஏ உங்களை காப்பாற்றலாம். இட் வாஸ் எம்எல்ஏஸ் ஹூ ப்ரொடெக்டட் யூ. இன்னொன்று, கவர்மெண்ட்டை காப்பாற்ற நினச்சவங்ககிட்ட பிஜேபி காப்பாற்றுதுன்னு அபத்தமாக இருக்குது. அதாவது ஒரு ரொம்ப ஒரு அட்ராஷியஸ் ட்ரூத்துன்னு, ரொம்ப அராஜகமான உண்மை அது. யார் உங்களை கவுக்க பார்த்தா? தர்மயுத்தம் போய் உட்காந்தது யார் சொல்லி தர்மயுத்தம் உட்காந்தாரு? குருமூர்த்தி சொல்லி உட்காந்தாரு. அப்புறம் யார்? பிஜேபி தானே கவுக்க பார்த்ததுங்களா? அப்புறம் பிஜேபி காப்பாற்றுதுன்றீங்க. இதில் எது உண்மை? ஒருவேளை அது உண்மையாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஏன் சொல்கிறீங்க? இது உங்களுக்கு அவமானமாக இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஜெயலலிதா உயிரை பணையம் வச்சு அந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. நமக்கு தெரியும், உடல்நலம் குன்றி இருந்த காரணத்தால். அது பிற்காலத்தில் அருணா ஜெகதீசன் ஆறுமுகசாமி கமிட்டி ரிப்போர்ட்டில் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸோட டெப்போசிஷனில் தெரிய வந்தது. 2014 அவங்க அடல்ட் டயப்பர்ஸில் இருந்திருக்காங்க. 2016 கேம்பெயின்லலாம் அவங்க ரொம்ப உடல்நலம் குன்றி இருந்தாங்கன்றதுலாம் எவிடன்ஸோட ப்ரூவ் ஆகுது. பிகாஸ் என்கொயரி கமிஷனில் டெப்போசிஷன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் டெப்போசிஷன்ஸ். அவ்வளோ தூரம் அவங்க உயிரை பணையம் வச்சு ஜெயிச்சு கொடுத்து பேக் டு பேக் கவர்மெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 6 மாதத்தில் அந்த அம்மா இறந்த பிறகு அடுத்த 4.5 வருஷம் உங்கள் கவர்மெண்ட் ஓடினது பிஜேபி ஆளுன்னு சொல்கிறது வெட்கக்கேடா இல்லையா எடப்பாடிக்கு? அது மக்கள் தீர்ப்பை கொச்சப்படுத்துறது இல்லை. சராசரி அதிமுக தொண்டன் எடப்பாடியை மன்னிப்பானா? நான் கேட்குறேன். என்ன சொல்ல வராரு அவர்? அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுனது பிஜேபின்னு கடந்த காலங்களில் தொலைக்காட்சி வாதங்களையும் பொதுவெளியிலையும் யாராவது பேசினாங்கன்னா அதிமுக சார்பில் வரக்கூடியவங்களும் அவங்க எம்எல்ஏக்களும் போய் பொங்கி எழுவாங்க. அது இல்லைன்னு, அதான் உண்மை. மக்கள் கொடுத்த தீர்ப்பில் தான் நீங்கள் ஆண்டிங்களே ஒழிய பிஜேபி போட்ட பிச்சையால் ஆளலை. ஆனால் பிஜேபி தான் எங்களை காப்பாற்றுச்சு. கவுக்க பார்த்ததே பிஜேபி தானே. அப்புறம் எப்படி பிஜேபி உங்களை காப்பாற்றும்?